ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது மே 3ஆம் தேதியான நாளை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதுமே நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நடக்குது. ஸோ மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நாளை காலை நடக்குது. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நீட் தேர்வு எழுத போகும் மாணவருக்கு திடீர் அறிவிப்புன்னு வெளியாயிருக்கு. ஸோ அதே மாதிரி புதிய கட்டுப்பாடுகள் எல்லாமே விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன, ஸோ என்ன டைமுக்கு மாணவிகள் அங்கே போகணும், ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, எந்த மாதிரி ட்ரெஸ் கோடு இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு, அதாவது நீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நீட் தேர்வு பார்த்திங்க அப்படின்னா நாளை, அதாவது மே 3ஆம் தேதி இந்தியா முழுவதுமே நடக்குது. பல லட்சம் மாணவியர் இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீட் தேர்வு எழுத போகும் மாணவியருக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது புதிய கட்டுப்பாடுகள், அதாவது ஆடை கட்டுப்பாடாக இருக்கட்டும், அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்கள் கட்டுப்பாடு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மே 3ஆம் தேதி நாளை தான் இதுக்கான எக்ஸாம்ஸு. ஸோ காலை 11 மணி முதல் 1:30 மணி வரை அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது 11 மணிலேருந்து, ஓகேங்களா, காலை 11 மணிலேருந்து ரிப்போர்ட்டிங் டைமு. ஸோ நீங்கள் 1:30 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கேட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது. எக்ஸாம் டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வெளியே எங்கேயும் வர முடியாது, ஓகேங்களா. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, காலை 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு, 11 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், அந்த டைமுக்குள்ளே இன்பிட்வீனில் நீங்கள் போயிடணும். ஸோ எதுக்கு 1:30 மணி வரைக்கும் வைக்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ் கோடு முதல் கொண்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 1:30க்கு போனீங்கன்னா உங்களை செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. கரெக்டாக கேட் க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது 1:30. ஸோ அதனால் நீங்கள் 11 மணிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போயிடணும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீட் தேர்வுக்கு அரைக்கை சட்டைகளை அனுமதிக்கப்படும் நிலையில் இம்முறை முழுக்கை சட்டை அணியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்ட் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா மாணவர்கள் மெல்லிய ரக உடைகளை அணிந்து வர வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா ஸோ லைட் அண்ட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரிலாம் போட்டு போகக்கூடாது. அதே மாதிரி ஜீன்ஸ்லேயே ஷர்ட்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு போகக்கூடாது, ஓகேங்களா. ஸோ டிஷர்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா அலௌடு கிடையாது. மத நம்பிக்கையின்படி குறிப்பிட்ட ஆடைகளை அணிவோர் கூடுதல் பரிசோதனைக்காக முன்கூட்டியே வர வேண்டும். அதாவது ஸோ அவங்க மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு முஸ்லீம்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வர்தா போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி போட்டிருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் நேரம் அதாவது கூடுதல் பரிசோதனைக்காக முன்கூட்டியே அவங்க வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிமையான காலணிகள், செருப்புகளை அணியலாம். தடிமனான அடிப்பாகம் கொண்ட காலணிகளை, அதாவது ஹீல்ஸ் வச்ச மாதிரி நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான ஸ்லிப்பர்ஸுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படையாக தெரியக்கூடிய தண்ணீர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் நீங்கள் எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் பாய்ஸ்க்கு எப்படி இருக்கணும், அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு எப்படி இருக்கணும் பார்க்கலாம். பாய்ஸுக்கு பார்த்திங்கன்னா லைட் கலரில் சிம்பிள் கிளாத்தாக இருக்கணும். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹால் ஸ்லீவ், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட்டு, டிஷர்ட்டு, போலோ டிஷர்ட்டு இந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம். சிம்பிள் ட்ரௌசர், ஃபேண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். பேக் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதே மாதிரி அவாய்டு ஹெவி க்ளாத்ஸ், அதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் க்ளாத்லாம் ரொம்ப பெரிய ஹெவியான க்ளாத்தெல்லாம் நீங்கள் அணிஞ்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கான ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் சூட்டு அண்டு சால்வர் அண்டு குர்த்தா இதெல்லாம் போட்டு போகலாம். லைட் கலரில் போட்டு போகணும். நோ ஹெவி டிசைன்ஸு, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோயர் பேண்ட்டும் பார்த்திங்கன்னா அலௌடு, ஓகேங்களா. அதே மாதிரி ஜவுல்ஸ் எல்லாம், இயரிங், அதே மாதிரி செயின், ரிங்கு இந்த மாதிரி எதுவுமே அலௌடு கிடையாது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த ஒரு செயினும் போட்டு போகக்கூடாது. காதில் தோடு இந்த மாதிரி எதுவும் போட்டு போகக்கூடாது. கையில் ரிங் எதுவும் போட்டு போகக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி துப்பட்டா போடக்கூடாது. இதெல்லாமே இருக்குது, ஓகேங்களா. அவாய்டு ஹெவி க்ளோத்ஸ் அண்டு ஆக்சரிஸ் அந்த மாதிரியானது எதுவும் போட்டு போகக்கூடாது. ஃபுட்வேர் பார்த்திங்கன்னா அலௌடு. இந்த மாதிரி தான் டிஸ்பிளேயில் நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. வியர் ஒன்லி ஸ்லிப்பர்ஸ் அண்டு சாண்டல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் அண்டு லோ ஹீலில் தான் இருக்கணும். ஹீல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் போட்டு போகக்கூடாது. ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஷூ அலௌடு கிடையாது, பூட்ஸ் அலௌடு கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி
அலௌடு ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னா, ஸோ உங்களோட அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேலிட் ஐடி ப்ரூஃப்ஸ் வேணும், ஓகேங்களா? ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணப்பவே உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸோ உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் ஒட்டி சைன்லாம் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட நார்மல் ஃபோட்டோ ஆல்ரெடி அப்ளை பண்ண கொடுத்தீங்கல்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ப்ளஸ் நீங்கள் வந்து அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதை அங்கேயே கூட போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போகணும். அதுபோக பார்த்திங்கன்னா டயபெட்டிக் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு மட்டும் லிமிட்டெட் ஃபுட் அது அலௌடு எடுத்துகிட்டு போகலாம், ஓகேங்களா? ஸோ பேனட் ஐட்டம் எதுனா மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ப்ளூடூத் ஏர்பட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்சு, டிஜிட்டல் வாட்ச்சு, கால்குலேட்டர் இந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நோட்ஸு, பேப்பர் அண்டு பென் இந்த மாதிரி புக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஓகேங்களா? அதே மாதிரி வேலெட்டு அண்டு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எலக்ட்ரானிக் டிவைசஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பென்சில் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது, மெட்டாலிக் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எனி அதர் அன்னெசரி மெட்டல்ஸு ப்ளஸ் ஐட்டம்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஓகேங்களா? ஸ்பெஷல் கேஸ் பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ், அதாவது அந்த ட்ரெஸ் நமக்கு ஒரு வேளை அவங்க சிங்காக இருக்காங்க, முஸ்லீமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஹஜீப்பு அண்டு தர்பானு இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. பட் 1 hour பிஃபோராக அவங்க போயிடணும், அப்போ தான் செக் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எக்ஸாம் டேட்டு டைமிங்கில் மே 3ஆம் தேதி நாளை பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. சென்டர் அதாவது என்ட்ரி ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா 11 மணிலேருந்து. ஸோ லாஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா கேட் க்ளோசிங் டைம் 1:30. ஸோ 1:30க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டில் 1:15லேருந்தே நீங்கள் உட்காந்துக்கணும் உள்ள, ஓகேங்களா? அதேமாதிரி எக்ஸாம் டைமிங் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஸோ லேட் வந்து நோ என்ட்ரி, நோ எக்ஸ்கியூஸ் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அண்டு ஃப்ரிஸ்கிங் இஸ் கம்பல்சரி. இது எல்லாமே கம்பல்சரி. நீங்கள் லாஸ்ட் டைம் போயிட்டு ஸோ இதெல்லாம் பண்ணாமையெல்லாம் உள்ளே போக முடியாது. ஃபாலோ ட்ரெஸ் கோட் ஸ்ட்ரிக்ட்லி. நோ அன்ஃபேர் மீன்ஸ் டைரக்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அன்ஃபேராக இருந்ததுன்னா, ஓகேங்களா? ரீச் இயர்லி டு அவாய்ட் லாஸ்ட் மினிட் ட்ரெஸ். அதாவது ஸோ நிறைய பேர் கூட்டம் வருவாங்க, ஸோ அதனால் நீங்களும் பார்த்து போகணும். அதே மாதிரி டைமிங்க்கு போயிடணும், ஓகேங்களா? அட்மிட் கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர் த ஃபைனல் அத்தாரிட்டி. அதாவது அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மாணவிகள் நாளைக்கு இந்த நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளோட லெவல் 2 கிளவர் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மற்ற காணொலியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.